வணக்கம். ஒரு முறை கார்ல பயணம் செய்யும் போது அப்பா எங்களுக்காக தனித்தனியா வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அம்மாவும் ஏன் இப்படி தனித்தனியா வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்பாவும் இல்ல, இவனுங்க சண்டை போடுவாங்க, நீங்களும் அவனுங்கள ஏசுவீங்க, அதனால பிரச்சனையே வேணான்னு இப்படி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்படி அப்பா சொல்லிட்டோன்னே எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய கதை இது. இது ஒரு ஆப்பிரிக்க பழங்கதை. காட்டு பூனை எப்படி வீட்டு பூனையானது, இதுதான் இந்த கதையோட தலைப்பு. ஆரம்பிக்கலாங்களா? முன்பு காலத்துல பூனைகளுக்கு பலசாலி சிங்கம் தான். ஏன்னா சிங்கம் ஒரு காட்டையே கையில ஒரு கட்டுப்பாட்டா வச்சிருந்துச்சு. எப்பயும் சிங்கம் எங்கெல்லாம் போதோ அது பின்னாடியே பூனைகளும் சென்று இருந்துச்சு. ஒரு நாள் யானைக்கும் சிங்கத்துக்கும் சண்டை வந்துச்சு. யானை அந்த சிங்கத்தை தூக்கி எரிஞ்சதுல அந்த சிங்கம் ஒரு மரத்துல பட்டு கீழே விழுந்து இறந்துருச்சு. இப்ப அந்த பூனைகளோட கண்களுக்கு யானை தான் பலசாலி. சில நாட்களாக யானைகளின் பின்னாடியே பூனைகள் சென்று இருந்துச்சு. ஒரு நாள் வேடன் காட்டுக்கு போயிருந்தான். அவனோட வேட்டைய ஆரம்பிச்சான். வேட்டையாடும் போது யானை அவன் கண்ணுக்கு பட்டது. யானையை சுட்டு கொண்டான். இத கண்களால பார்த்த பூனைகள் இப்பொழுது அவர்களின் கண்களுக்கு வேடர்கள் தான் பலசாலி. அப்ப வேடன் பின்னாடியே வீட்டு பின்னாடி போயிடுச்சு. இப்ப வேடன் வீட்டுக்கு போயிட்டு சில நாட்கள் கழிச்சு வேடன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டான். அவங்க மனைவி எரிமலை போல எரிஞ்சு அப்படியே ரொம்ப கோபமா ஆயிட்டாங்க. அத பார்த்து பயந்து போன வேடன் அவங்கள மண்டிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அப்படி சொல்லியிருக்காரு. இத பார்த்ததுல பூனை, ஓ வேடனே பயப்படுறாரு அப்படின்னா வேடனோட மனைவி தான் பலசாலி அப்படின்ட்டு அதுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதனாலதான் இன்று வரைக்கும் ஏதாவது ஒரு தெருப்பூரை நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னா அது நம்மளோட முன் வாசல் வழியாவோ இந்த பக்கம் இருக்கிற கண்ணாடி அந்த மாதிரி வாசல் வழியா வராது. இதனாலதான் பெண்கள் பின்னாடியே பூனைகள் சுத்திட்டு இருக்கு. இதோட நான் உங்களை இன்னொரு கதையில சந்திக்கிறேன். பாய்.